ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஏஐ பத்தி ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல இந்த வெப்சைட்டை பத்தி தான் பேசியிருந்தேன். இது உங்க பிசினஸுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வெப்சைட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு மிகப்பெரிய பவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த வெப்சைட்டை பத்தி தான் பேசியிருந்தீங்க, u.com. இதுல நீங்க நார்மலா ஜிமெயில் ஐடி இருந்தாலே நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். எக்ஸாக்ட்லி சாட் ஜிபிடி மாதிரியே அதோட டேஷ்போர்ட் வந்து இருக்கு. ஸோ தட் யூ கேன் ஆக்சுவலி டூ ரிசர்ச் ரிசர்ச் பண்ண முடியும். அண்ட் இதுல நிறைய ஏஐ மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ரிசர்ச் பண்றதுக்கு GPT-4 இருக்கு. அண்ட் யூ கேன் டூ கம்ப்யூட் அண்ட் கிரியேட். நான் இதுல என்ன கேட்க போறேன் அப்படின்னா, எல்லா எல்லா ஏஐ எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, டூ யூ நோ ஹூ ஹூ இஸ் ஆனந்த் பரமன்? ஓகே, நான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன், அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ வி காட் த ரிசல்ட் ஹியர். என்னை பத்தி கம்ப்ளீட்டான டீட்டெயில ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கு. அண்ட் அந்த ரிசர்ச் சோர்ஸ் எங்கெல்லாம் இருந்து எடுத்தேன் அப்படின்றத ரைட் சைட்ல காட்டிருக்கு, எந்த சைட்டேஷன்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இதுல ஆட்டோ அப்படின்ற ஒரு மோட் இருக்கு, நீங்க இந்த மோட்லயும் பண்ண முடியும். ஓகே, இதுலயும் நான் அதே கொஸ்டின் கேட்க போறேன். டு யூ நோ? ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இன்னும் ஆன்சர் வந்து பேஸ்ட் ஆன் த ரிசர்ச் ரிசல்ட் ப்ரொவைடட், நோ இன்ஃபர்மேஷன் அவைலபிள் அபவுட் ஆன். ஓகே, வாவ். ஆட்டோல போட்டு கேட்டா என்னை பத்தி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இது வந்து ஜென்ரிக்கா நிறைய வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கு. அண்ட் இந்த சேட்டை கீழே ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, எக்ஸ்பிரஸ், ஃபாஸ்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா. அண்ட் யூ கேன் சி எ கஸ்டம். கஸ்டம்ல பாத்தீங்கன்னா இங்க 20+ ஏஏ மாடல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ கேன் ஆக்சுவலி ஆக்சஸ் many AI models like ChatGPT-5, ChatGPT-5 Mini, ChatGPT-4, okay, and O3 Pro. You can use Claude, okay, Claude Sonnet நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஏஐ மாடியூல்ஸ் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சைனாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிபிடி. ஓகே, யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் வெல். டீப் சீக் யூஸ் பண்ணலாம், ஜெமினி யூஸ் பண்ணலாம், அண்ட் லாமா, மெட்டா லாமாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் மிஸ்ட்ரல் ஆஸ் வெல் இஸ் தேர். இந்த மாதிரி எல்லா ஜிபிடிஸ் மாடல்ஸும் இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேஸ் வேர் யூ கேன் யூஸ் ஆல் ஏஐ டூல்ஸ். வந்து ப்ரோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் யூ கேன் யூஸ் ChatGPT-4 Mini அண்ட் ChatGPT-4. ChatGPT-4 இப்போ ChatGPT அவைலபிளா இல்லை. ஸோ தட் யூ கேன் யூஸ் இட் ஹியர். ChatGPT-ல இப்போ வந்து 5 தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அது எப்படி ஆன்சர் பண்ணதுன்னு நமக்கு தெரியும். ஹியர் யூ கேன் ஆக்சஸ் ChatGPT-4 ஃபார் ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வெப்சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. அண்ட் இங்க வெப்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கு, யூ கேன் ஆக்சுவலி கஸ்டமைஸ். இந்த மாதிரி காமனான வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஆன் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணும். அண்ட் யூ கேன் சி அட்வான்ஸ் ஆப்ஷன். அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து ஏதாவது பிடிஎஃப் இல்ல புக் பிடிஎஃப் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதை அப்லோட் பண்ணிட்டு அதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அண்ட் யூஆர்எல், ஏதாவது பர்டிகுலரான வெப்சைட்ல இருக்க டீட்டெயில கம்ப்ளீட்டா நீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வெப்சைட் இதுல கொடுத்தீங்க. இதுல கொடுத்துட்டு யூ கேன் ஆக்சுவலி ரிசர்ச் த கம்ப்ளீட் வெப்சைட். அந்த வெப்சைட்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன டேட்டா கேட்டாலும் நீங்க அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் வெப் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இது வந்து காமனா நம்ம சர்ச் பண்றோம் இல்லையா, அதுல ஏதாவது வெப்சைட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வெப்சைட் இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது வெப்சைட்ல இருக்கிற டேட்டாஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான வெப்சைட்டை நீங்க இதுல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் இது சர்ச் ரிசல்ட்ல உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கொடுக்காது. அண்ட் யூ கேன் சி த டெப்த் அண்ட் ஸ்பீட். குயிக் சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு, குயிக்கான ரிசல்ட் கொடுக்குறது. டீப் சர்ச் இருக்கு, அந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டா படிச்சு அது கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி இதுல வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிட்டு இதுல நீங்க சேவ் கொடுத்துருங்க. இது மட்டும் இல்லைங்க, ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கான ஃபோல்டர் போட்டு ஒவ்வொரு சர்ச்சும் தனித்தனியா வச்சுக்க முடியும். சாட் ஜிபிடியை பொறுத்தளவுல எல்லா சேட்டும் லெஃப்ட் சைட்ல இருக்கும்.
இதுல நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஐடியாலஜி நீங்க சர்ச் பண்றீங்க, அதை பத்தி கண்டினியூஸா பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புக்கை பத்தி ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க, இல்ல புக் எழுதிட்டு இருக்கீங்க, அதுக்கான ஒரு கண்டென்ட் ரெடி பண்றீங்க அப்படின்னா, இல்ல ஒரு யூடியூப் வீடியோக்கு பர்டிகுலரா நிறைய ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கு, அது வந்து இன்னைக்கு நாளைக்கு டெய்லி ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அதை நீங்க பர்டிகுலரா ஒரு ப்ராஜெக்டா கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் கான்டென்ட், உங்களோட டீமோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இதுல அழகா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான ஆக்சஸும் நீங்க இதுல கொடுக்க முடியும். மேனேஜ் ஷேர் செட்டிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுல நீங்க பார்க்கலாம், இதுல மேனேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஆட் எனி ஒன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, யூ கேன் ஆக்சுவலி கிரியேட்டட் அ ஃபேண்டாஸ்டிக் ப்ராஜெக்ட் ஹியர். யூடியூப் கான்டென்ட் ரிசர்ச் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இதுக்கப்புறம் எல்லாமே வரும். இங்க ஆட் சேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் கிளிக் ஹியர் அண்ட் யூ கேன் ஆட் எனி சேட் விச் இஸ் யூ ஹேவ் கிரியேட்டட் பிஃபோர். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். இல்ல நீங்க இதுக்கு முன்னால சேட்ல நம்ம ரிசர்ச் பண்ணோம் இல்லையா, ஆனந்த் பரமன்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த ரிசர்ச் இதுல இருக்கு. ஸோ நீங்க எதெல்லாம் இது கூட ஷேர் பண்ணீங்களோ அது இங்க லிஸ்ட் வரிசையா வந்துடும். நீங்க அதையும் இந்த டாபிக் உள்ள இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் இன்க்ளூட் தட் இன்டு த டாபிக். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்டென்ட் ரிசர்ச் வந்து பண்ண போறேன். ஸோ ஐ வாண்ட் இங்க பாருங்க, ஸ்டார்ட் நியூ சேட் இன் யூடியூப் கான்டென்ட் ரிசர்ச். வாட் வீடியோ ஐ கேன் போஸ்ட் நெக்ஸ்ட் இன் மை சேனல் அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, அப்படின்னு போடுறேன். லெட் மீ செக் வாட் வீடியோ ஐ கேன் போஸ்ட் நெக்ஸ்ட் இன் மை சேனல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கொடுத்துருக்கேன். அனலிசிஸ், ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண முடியும்னா யூ கேன் கிரியேட் மெனி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சேவ் இட் இன் அ சேம் பிளேஸ். நீங்க ChatGPT மாதிரி எங்கேயோ சர்ச் பண்ணணும் அது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேட வேண்டாம். இதுல செப்பரேட்டா ப்ராஜெக்டை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ தட் எப்ப வேணாலும் சேம் கண்டென்ட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இது மட்டும் தானா கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்ல, இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. அதுதான் ஏஜென்ட் கிரியேஷன். யூ கேன் ஆக்சுவலி கிரியேட் யுவர் ஓன் ஏஜென்ட் இன்சைட் you.com. ஏஜென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. யூ கேன் நேம் யுவர் ஏஐ ஏஜென்ட். ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னா உங்களுக்கான வேலையை அதுவா பார்க்க வைக்கிறதா. இந்த மாதிரி ஆன்லைன்ல பார்க்க வேண்டிய குட்டி குட்டி வேலைகளை, குட்டி குட்டி டாஸ்கை, ரிசர்ச் பண்ற வேலையை கம்ப்ளீட்டா அந்த ஏஐ ஏஜென்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். நான் இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். நான் என்ன ஏஜென்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டர். டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனை நான் அப்படியே இதுல கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ChatGPT 4 மினி இல்லைன்னா ChatGPT 4 நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா QN இருக்கு. இதையும் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். QN 2.5 ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஜெமினி 2 ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லாமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளவு மாடல் கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஆட்டோ அப்படின்றதே கொடுத்துருந்தேன். பிகாஸ் எனக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னு. அண்ட் யூ கேன் கிளிக் ஆன் மேனேஜ் சோர்சஸ். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஏதாவது PDF ஸ்பெசிஃபிக்கா நீங்க அப்லோட் பண்ண போறீங்க, இல்லைன்னா ஏதாவது லிங்க் ஸ்பெசிஃபிக்கா போட போறீங்க. இப்போ கான்டென்ட் ரிசர்ச் ரிலேட்டடா நிறைய லிங்க் வந்து நீங்க போட போறீங்க அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி புட் ஆன் திஸ். நான் இப்போ எதுவும் ஆட் பண்ணல. நீங்க உங்க பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க, இல்ல உங்க பிசினஸ் ரிலேட்டடா நல்ல கண்டென்ட் ஏதாவது பர்டிகுலரான வெப்சைட்ல இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த மேனேஜ் சோர்ஸ்ல போயிட்டு அந்த வெப்சைட்டை வந்து கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு கரெக்டான கான்டென்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். மேனேஜ் ஷேர் செட்டிங் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கிவ் ஆக்சஸ் டு த பர்டிகுலர் ஏஐ ஏஜென்ட் டு சம்ஒன் எல்ஸ். இதுல அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு, இன்க்ளூட் ஃபாலோ கொஸ்டின்ஸ். ஸோ நான் அதையும் வந்து கொடுத்து வச்சுக்கிறேன். இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வந்து கொடுக்கலாம். என்னோட கான்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். ஜஸ்ட் லைக் தட். தட்ஸ் இட். இதுல டோன், ஸ்டைல் என்ன இருக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். கான்டென்ட் டைப் எப்படி போடணும், என்ன மாதிரி கான்டென்ட் டைப் இருக்கணும், நான் எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்றேன், எதுக்காகலாம் நான் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை நான் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐ ஏஜென்ட் ஒர்க் பண்ண போகுது.
இது கம்ப்ளீட்டா அந்த ஏ ஏஜென்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த ஏ ஏஜென்ட் உங்களுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்க வந்து இதுல கமெண்ட் கொடுக்குறீங்க. இதுல நீங்க மேக்ஸிமம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரை வேலைக்கு எடுக்கிற மாதிரி தான். ஸோ அவர்கிட்ட என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், உங்ககிட்ட எப்படி இருக்கணும், ஒபீடியண்டா இருக்கணுமா, அவரோட ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணுமா, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இதுல இன்புட்டா கொடுத்துருங்க. ஸோ அதுபடி இந்த ஏ ஏஜென்ட் வந்து நடந்துக்கும். நான் கிரியேட் பண்ண போறேன். இதுல இப்போ என்னோட ஏ ஏஜென்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கான்டென்ட் கிரியேட்டர் ஏ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, கிரியேட் யூடியூப் வீடியோ கான்டென்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்க போறேன். இந்த கான்டென்ட் கிரியேட்டர் ஏ ஏஜென்ட் எனக்காக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கிறேன். ஸோ நான் கிரியேட் பண்ண இந்த கான்டென்ட் கிரியேட்டர் ஏ ஏஜென்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு அடுத்த வீடியோக்கான கம்ப்ளீட் கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நான் இதுல ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன வேலை வேணும்னு கேட்கறனோ அதெல்லாம் எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நான் அதுகிட்டே கேட்கிறேன், இதுக்கு மேல உன்னால என்னெல்லாம் எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். கிடைச்சிட்டு கான்டென்ட் கிரியேஷன் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க முடியும், ரிசர்ச் அண்ட் டேட்டா சிந்தசிஸ் பண்ண முடியும், ஒர்க் ஃப்ளோ ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும், அண்ட் இன்டகிரேஷன் விஷுவல் கண்டென்ட்ஸ், கொலாபரேஷன் வித் ஏஐ பவர்டு இமேஜ் அண்ட் வீடியோ டூல்ஸ் பை ஜெனரேட்டிங் டீடைல்டு ப்ராம்ப்ட்ஸ். ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு இது முடிச்சு கொடுத்துருது. இங்க ஒரு டவுட் வரலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஏஜென்ட்ஸ் இருக்கு, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு ஒர்க் ஸ்பேஸ். அங்க நீங்க வந்து உங்களுக்கு வேணுன்ற வேலைகளை பார்க்க முடியும். ஆனா ஏஜென்ட் அப்படின்றது உங்களுக்கு வேலையவே பார்த்து கொடுக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டு உங்க பிசினஸுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவுக்கு கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் கான்டென்ட் ஸ்கிரிப்ட் எழுதுனா அதுக்கு பண்ணிக்கலாம். ரீல்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணணும், அதுக்கான கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பர்டிகுலர் ஏஜென்ட் அந்த வேலையை மட்டும் உங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க. ஸோ தட் யூ ஹாவ் அ வெரி குட் டீம் இன் you.com. இது மட்டும் இல்லாம இதுல டிஸ்கவர்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இதுல போனீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கன்சல்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் ஸ்லைடு கன்சல்டிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ரோல் எல்லாமே இதுலயே கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் இட் ஆக்சுவலி. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா எதுக்கு எந்த மாடல் யூஸ் ஆகும் அப்படின்றத அவங்களே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ கேன் யூஸ் இட் வெரி நைஸ்லி. சேவ் ஏஜென்ட் அண்ட் chat அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் டு chat வித் த ஏஜென்ட். கன்சல்டிங் மட்டும் இல்லாம ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிசினஸ்க்கு தேவையான எல்லா ஏஜென்ட்டும் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் ரொம்ப சூப்பரான வெப்சைட். உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட பிரைசிங் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அப்கிரேடு அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதோட பிரைசிங்கை பார்க்கலாம். ஃப்ரீ பிளான்ல லிமிடெட் பேசிக் குவரிஸ், ஒரு நாளைக்கு 3 சர்ச் தான் நீங்க ஃப்ரீயா பண்ணிக்க முடியும். அதுதான் இதுல ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். அண்ட் ப்ரோ போடுறது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டு ஆக்சஸ் இதுல வந்து ஏஆர்ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மட்டும் தான் இதுல ஆக்சஸ் இல்லை, மற்றபடி எல்லா ஆக்சஸும் இதுல இருக்கு. ஸோ தட் யூ கேன் யூஸ் திஸ். $180 வருது. $180 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபாய் வரும். 16,000 ரூபாய்க்கு நீங்க எத்தனை எம்ப்ளாயி ஹையர் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டூல். யூ ஷுட் யூஸ் திஸ். இதுல ஏஆர்ஐ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 மடங்கு டீப் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஏஜென்ட். இது இன்னும் அபிஷியலா லான்ச் ஆகல. லான்ச் ஆகணும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். you.com லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா கெட் ஏஐ சர்டிஃபைட் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஏஐ ரோல் பேஸ்ட் ட்ரைனிங் அண்ட் சர்டிபிகேஷன். யூ ஜஸ்ட் கிளிக் ஆக்சஸ் அண்ட் இட் வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் பேஜ். அண்ட் இந்த பேஜ்ல இவர் ஒரு 5 நிமிஷம் பேசுவாரு. ஸோ அதை நீங்க கம்ப்ளீட்டா கேளுங்க. மற்ற ஜிபிடிஸை விட நீங்க ஏன் you.com யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாரு. அண்ட் இதை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு போங்க. அண்ட் இங்க இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களோட வெப்சைட் என்ன? கெட் பர்சனலைசேஷன், ஏஐ ஜெனரேட்டட் ஆர்கனைசேஷன் டிஸ்கிரிப்ஷன்.
Global Marketing School is dedicated to empowering Tamil entrepreneurs through a supportive community and all. ஸோ எங்களோட விஷன் மிஷன் எல்லாம் ரீட் பண்ணிட்டு அது சூப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றத இந்த ஏஐ வந்து நமக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ஸோ வி நீட் டு செக் ஆர் ரிவ்யூ ஃபார் அக்யூரசி அப்படின்னு அதை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டட் தான், நீங்க எதுக்கும் அக்யூரசி செக் பண்ணிக்கோங்க. Focus area 1, integrating AI-driven tools to enhance marketing education and training programs. Focus area 2, expanding the reach and impact of the community to support more Tamil entrepreneurs. Focus area 3, developing strategic partnership to offer comprehensive resource and support. Focus area la நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, need more members will join அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ஆக்டிவிட்டி எனக்கு முடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராம்ப்ட் பேர்ல. ஓகே, ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டி நான் முடிக்கணும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ இந்த மாடியூல்ல ஒரு 50 செகண்ட் இருக்கு. If you subscribe annually to you.com, not only will you get access to all of their powerful features, Masterclass for free by subscribing annually to you.com. ஃபைனலா என்ன சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னா you.com நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் இந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் கோ அண்ட் சப்ஸ்கிரைப். எல்லா ஏஐ டூலையும் ஒரே இடத்துல நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டூலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து ரீசனபிளா தான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, யூ கேன் கோ அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ you.com அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வெப்சைட் எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சு, இந்த வீடியோ பர்டிகுலரா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.